பிரம்மாண்டமான முறையிலே தேர் திருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆலயம் மார்த பிரவீகவல்லி உடைய சாப விமோசனம் விநாயகப் பெருமானை வணங்காத குறை தீர வேண்டி மார்த பிரவீகவல்லியால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த ஆலயம் வணக்கம் உறவுகளே, இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகிறது யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரபல்யமான ஆலயங்களில் ஒன்றான அளவட்டி கும்பலாவளை பிள்ளையார் ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமான முறையிலே தேர் திருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பெருந்தொகையான பக்தர்கள் திரண்டு வந்திருக்கின்றார்கள். மிகவும் அழகான சாத்துப்படியோடு விநாயகர் பெருமான் காட்சிகள் தந்துள்ளார். அதேபோல இன்று இந்த திருவிழாவில் நடைபெற்ற மிக முக்கியமான விடயங்கள் அனைத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். ஒரு சிறுவன் மிகவும் பக்தி பிரவசமான ஒரு கலை ஆடுகின்ற அந்த காட்சியும் இருக்கின்றது. அதே மாதிரி காவடிகள், பக்தர்களுடைய பிரவசமான செயல்பாடுகள் என பல்வேறு வித்தியாசமான விடயங்களை தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இன்றைய சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அளவட்டி கும்பலாவளை பிள்ளையார் ஆலயத்தில் தேர் திருவிழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெறப் போகின்றது. அந்த வகையில் மிக பிரம்மாண்டமான அந்த 3 தேர்களும் ஆயத்த நிலையில் நிற்கின்ற அந்த காட்சியும் வசந்த மண்டப பூஜையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உரையனவரமும் அச்சிக்கும் அந்த
ஐந்து முகங்களில் ஒரு முகம் கொண்டவைப்பா உன் அபயகரங்கள் அருளும் பேற்றைத்தா இந்த அளவை மலர அற்புத கும்பனேவா வசந்த மண்டபத்திலிருந்து தூக்கப்பட்ட பஞ்சம விநாயகர் சிம உமாதேவியார் முருகப்பெருமான் மூன்று கடவுள்களும் யாகசாலையை நோக்கி நகர்வடைந்து சென்று பின்னர் தேரேறும் என்ற அற்புத காட்சியினை நாங்கள் பார்க்கலாம்.
சூர்ப கர்ணகம் ரக்தவாசதம் ரத்தகங்காளயுக்தாங்கம் ரக்தபுஷ்பைர்பூஷிதம் பக்தானுபம்பிரம் தேவம் ஜகத்காரணமக்குதம் ஆவர்த்தபோதந்த ஜிஜ்ஞாதோ பிரகந்தை புருஷாக்குதீயமான பராமசமஹோத்சவ ரத ஆரோகணகாலே மகாமல்லி கஜாமணி சுப்பிரமணிய சுவாமினே தரிசிய பாரதர்மேஸ்வர சுவாமினே தரிசிய ஏழம் மகாமே யாகம் முடிவடைந்து தேரேறுவதற்காக எம்பெருமான் வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக பார்க்கலாம். மூன்று பாவைகள் பறந்து வந்து மாலை போடுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். வணக்கம். அளவட்டி கும்பலாவளை பிள்ளையார் ஆலய ரதோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விநாயகப் பெருமானுடைய மையடியார்களே, இன்றைய தினம் கும்பலாவளை விநாயகப் பெருமான் தேரிலே ஏறி பக்தர்களுடைய துன்ப துயரங்களை எல்லாம் நீக்கி பக்தர்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ அருள் பாலிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கெந்த உற்சவம் என்று சொல்லக்கூடிய கந்தர்வர்கள், வான வெளியில் இருக்கக்கூடிய கந்தர்வர்கள் மாலை அணிந்து விநாயகப் பெருமானை வணங்குகின்ற இந்த நிகழ்வு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கெந்த உற்சவத்தை அடுத்து விநாயகப் பெருமான் அழித்தல் தொழிலுக்காக ரதத்தில் ஏறி வீதி உலா வலம் இந்த பக்த அடியார்களுக்கு அருள் புரியிருக்கின்றார். இந்த ஆலயம் மார்த பிரவீகவல்லி சாப விமோசனம் வேண்டி இந்தியாவிலே முருகப்பெருமானை வணங்கி தன்னுடைய சாபங்கள் நிவர்த்தி பெற குதிரை முகம் நீங்க வேண்டி மாவுட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தை ஆரம்பித்ததன் பிறகு அவருடைய குதிரை முகம் நீங்கினாலும் அவனுடைய தோற்றத்துக்கு அந்த குதிரை முகம் தொடர்ந்து காட்சி அளித்ததால் விநாயகப் பெருமானை வணங்காத குறை தீர வேண்டி விநாயகப் பெருமானை வணங்குவதற்காக 7 விநாயகர் ஆலயங்கள்
ஆரம்பித்து அங்கே விநாயகருக்குரிய பூச வழிபாடுகளை செய்து வந்தால் அந்த வகையிலே மா இழி திட்டி என்று சொல்லப்படுகின்ற ஆலயத்துக்கு ஈசான மூலையிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த காணியிலே வந்து அமர்ந்து இந்த இடத்திலே விநாயகப் பெருமானுக்கு ஒரு ஆலயத்தை ஆரம்பித்து விநாயகப் பெருமானை வழிபட்டு வந்தார்கள். வழிபட்டதன் மூலம் 7 ஆலயங்களும் அமைத்து முடிய மற்றவர்களுக்கு தெரிவதைப் போல மார்தப்பிரவிக வள்ளிக்கும் அவனுடைய முகம் குதிரை முகம் நீங்கி சாதாரண பெண்ணுடைய தோற்றம் அவருக்கும் தெரியக்கூடியதாக இருந்தது. அந்த சாபம் நீங்கிய தலங்களிலே மார்தப்பிரவிக வள்ளியால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த ஆலயம் பல்லாயிரம் வருடங்கள் கடந்தும் இன்றும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற இந்த விநாயகப் பெருமானுடைய சன்னிதானத்திலே இப்போது தேரிலே எழுந்தருள்வதற்காக வந்து கொண்டிருக்கின்ற பஞ்சம பிள்ளையாரிடம் ஒரு சிறப்பு இருக்கிறது. உலகத்திலே எந்த ஒரு ஆலயத்திலும், எந்த ஒரு விநாயகர் ஆலயத்திலும் அல்ல, எந்த ஒரு ஆலயத்திலும் நடைபெறாத ஒரு விசேடம் இங்கு நடக்கின்றது. என்னவென்றால், குறைந்தது மாதத்திலே 30 பஞ்சமுக அர்ச்சனை நடக்கின்றது. சாதாரண காலங்களிலே குறைந்தது ஒரு மாதத்தில் 30 பஞ்சம அர்ச்சனை, சில மாதங்களில் அது கூடுதலாக நடப்பதும் உண்டு. உலகத்திலே வேறு எந்த ஒரு மூர்த்தத்துக்கும் இவ்வாறாக அர்ச்சனை நடைபெறுவது இல்லை. இங்கே மூலவரை விட பஞ்சம பிள்ளையாருடைய ஆற்றல் மிக அதிகம். பஞ்சம பிள்ளையாருக்கென்றே பல பக்த அடியார்கள் இருக்கிறார்கள். எவ்வாறு கைலாய பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஏரம்பமூர்த்தி 4 திசைகளிலும் 4 முகமும் உச்சியிலே ஒரு முகமாக அமைந்திருக்கக்கூடியவர் ஏரம்பமூர்த்தி, 5 முகங்களும் ஒரே தளத்தில் அமைந்தவர் பஞ்சம விநாயகர். பஞ்சம பிள்ளையாருடைய அந்த சிறப்புமிக்க மூர்த்தத்திலே விநாயகப் பெருமான் இப்போது எழுந்தருளி வந்து பக்த அடியார்களுக்கு அருள் பாலிக்க இருக்கின்றார். படைத்தல் தொழிலை கொடியேற்றமும், காத்தல் தொழிலை சப்பர திருவிழா வரையான வாகன திருவிழாக்களும், அழித்தல் தொழிலை ரதோற்சவம் தேரிலே வந்து விநாயகப் பெருமான் இறைவன் அருள் பாலிக்கின்றது அழித்தல் தொழிலையும், மறைத்த தொழிலை தீர்த்த உற்சவமும், அருளும் தொழிலை மாலையிலே நடக்கின்ற உற்சவங்களுமாக 5 தொழிலையும் குறிக்கின்ற இந்த மகோற்சவத்திலே நித்திய பூசைகளில் வரக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்த ஆலயங்களிலேயும் மகோற்சவம் நடைபெறுகின்றது. மகோற்சவ காலங்களிலேயும் எங்களை தாண்டி வரக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் கும்பாபிஷேகங்கள் நடைபெறுகின்றது. பக்த அடியார்களுக்கு வேண்டியவற்றை இறைவன் அருள்பாலிக்கும் முகமாக எங்களுடைய முன்னோர்களான சித்தர்களாலே எங்களுக்கு வழிகாட்டப்பட்ட இந்த வழிபாட்டு முறைகளிலே எங்களுடைய உடலிலே வெப்பம் உருவாகின்ற போது நாங்கள் விசிறியையோ அல்லது மின்விசிறியோ அல்லது ஏசியோ பயன்படுத்துவதைப் போல எங்களுடைய கர்மா, முற்பிறவியில் நாங்கள் செய்த வினை, எங்களுடைய முன்னோர்கள் செய்த வினை, இரண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பம், துயரங்கள், மகிழ்ச்சி எல்லாம் நிறைந்த சீரும் சிறப்பான வாழ்க்கை அமைவது என்பது முற்பிறவியிலே நாங்கள் செய்த பாவ புண்ணியங்களையும் எங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களையும் சேர்ந்துதான் அமைகின்றது. முன்னோர்கள், எங்களுடைய பெற்றார்கள் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் எவ்வாறு எங்களை தொடருகின்றது என்றால், அப்பா உழைச்செந்து கூட அம்மா உணவாக்கி போட்டு அந்த உணவை உண்டு வளர்ந்ததான் ஒவ்வொரு மனிதருடைய உடம்பு. ஒவ்வொருவரும் தாய் வழியில் வந்த பிள்ளைகள்தான். இந்த பெற்றாருடைய பாவ புண்ணியங்கள், அவர்கள் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் உணவு வழியாக பிள்ளைகளுக்கு வருகின்றது. பெற்றார்கள் தேடி வச்ச சொத்துக்களை பிள்ளைகள் அனுபவிக்கின்ற போது பொருள் பண்டங்களை மட்டும் பார்க்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களும் அவற்றோடு சேர்ந்து வரும். முன்னோர்களுக்கான கடமைகளை சரியாக செய்வதன் மூலம் பிதிர் தோஷம், முன்னோர்களுடைய தோஷங்கள் விலகுவதன் மூலம், அவர்களுடைய குறைகள் நிவர்த்தியாவதன் மூலம்தான் இந்த செய்வினை சூனியம், பில்லி சூனியங்கள் போன்ற அல்லல் படுத்தக்கூடிய அந்த துன்ப துயரங்களிலிருந்து விலகி நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழலாம். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய இஷ்ட தெய்வம், அதாவது விரும்பி கும்புற தெய்வம் அல்லது தங்களுடைய குலதெய்வம், பரம்பரையாக 3 தலைமுறைகளுக்கு மேலாக முன்னோர்களால் வழிபடப்பட்டு வந்ததுதான் குலதெய்வம். அதைவிட நாங்கள் விரும்பி வழிபடுகின்ற தெய்வத்தை இஷ்ட தெய்வம் என்றும், நாங்கள் அருகிலே இருக்கின்ற நாங்கள் வசிக்கின்ற இடம் அல்லது வேலை செய்கிற இடத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை நாங்கள் போய் வணங்குகின்ற போது அது வழிபட தெய்வம் என்று ஒவ்வொரு வகையாக பிரியும். அந்த வகையிலே குலதெய்வத்தினுடைய குறைபாடு, குலதெய்வம் கட்டியிருக்கன்னு கலையாரவை சொல்லினா, ஆனால் அதை மனிதனை கட்டினாலே அவிட்டு போட்டு வெளியில் வந்துடுவார்கள். கட்டு எப்படி வருகின்றது என்றால், எங்களுடைய முன்னோர்களுடைய கடமைகளை நாங்கள் செய்ய முடியாது போகின்ற போது அல்லது செய்யாமல் விடுகின்ற போது குலதெய்வம் தானாக வெறுத்திருக்கின்றது. இந்த குலதெய்வத்தினுடைய குறைபாடு இருந்தால், யாருடைய எந்த ஒரு தெய்வத்தை நாங்கள் வேண்டி தவம் இருந்தாலும் அல்லது விரதம் இருந்தாலும் அந்த பலன் கிடைக்காது. குலதெய்வ குறைபாடு நிவர்த்தியாக வேண்டும். அப்போதுதான் நாங்கள் செய்கின்ற வழிபாடுகளின் பலன் கிடைக்கும். எந்த ஒரு விரதம், விழாக்கள், திருவிழாக்கள், எந்த வழிபாட்டின் பலன் கிடைக்க வேண்டுமாக இருந்தாலும் முன்னோர்களுடைய கடமைகளை நிவர்த்தி பண்ணி இறைவனை வழிபட்டு எல்லோரும் வாழ்வாங்கு வாழ சந்திரசேகர பிள்ளையாருடைய பாதகமலங்களை பணிந்து ஆசி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தேர் ஏறுவதற்காக
பஞ்சுமுக பிள்ளையார் வருகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த தேரை ஏறுவதற்கு பஞ்சுமுக பிள்ளையார், முருகன், சிவன், உமாதேவியார் என 3 கடவுள்களும் வருகின்ற அந்த அற்புத காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மேளதாளம் முழங்க பக்தர்கள் புடை சூழ வருகின்ற அந்த அழகான காட்சி. விநாயகர் பெருமானுடைய இந்த அழகான சாத்துப்படிகளை வந்து பார்க்கின்றோம். நகைகள் அடுக்கப்பட்டு அதே போல சில்லறை காசுகளை கொண்டு அந்த வித்தியாசமான ஒரு மாலையும் வந்து போடப்பட்டிருக்கின்றது. மெல்ல மெல்ல தேர் இருக்கின்ற அந்த பஞ்சமுக விநாயகரை பார்க்கின்றோம். பஞ்சமுக விநாயகர், சிவர், உமாதேவியார், முருகப்பெருமான் என 3 கடவுள்களும் தேரில் எழுந்தருளி இருக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். பின்னர் தேங்காய்கள் அடிக்கப்பட்டு தேர் இழுக்கப்படுகின்ற அந்த காட்சிகளையும் வந்து தொடர்ச்சியாக பார்க்க முடியும்.
தொடர்ச்சியாக தூக்கு காவடிகள் மற்றும் காவடிகள் வந்திருக்கின்ற அந்த காட்சி, அந்த காவடிகள் மிக சிறப்பான பக்தி பரவசமாக அந்த சிறுவன் ஒருவர் ஆடுகின்ற அந்த காட்சிகளையும் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். தேரானது மெல்ல மெல்ல இழுக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். 2026ஆம் ஆண்டுக்கான அளவட்டி கும்பலாவள பிள்ளையார் கோயிலுக்கான அந்த தேர் திருவிழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மண்டபடியில்
தொண்டர்கள் எல்லா வகையான பலகாரங்களையும் படைக்கப்பட்டிருந்த அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சரி உறவுகளே, நட்புகளே, இந்த காணொளியில் இன்று நடைபெற்ற முக்கியமான விடயங்கள் அனைத்தையும் தொகுத்து பார்த்துள்ளோம். காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.